இன்று நாம் பிளாக் 4இல் அலகு 12 மற்றும் 13 பற்றி காணலாம். பூர்வீக அல்லது உள்நாட்டு அறிவின் பொருத்தம் என்பது அலகின் தலைப்பு. முன்னுரை. அறிமுக உரையாக, பூர்வீக அறிவு பல நூற்றாண்டுகள் பழமையான மரபுகளில் வேரூன்றியது மற்றும் வாய்வழி வரலாறுகள் மூலம் அனுப்பப்பட்டது. இன்றைய உலகில் ஆழமான பொருத்தத்தை கொண்டுள்ளது. இந்த அறிவு வடிவமானது இயற்கை, உலகத்தை பற்றிய ஞானம், நடைமுறைகள் மற்றும் புரிதலை உள்ளடக்கியது. பழங்குடி சமூகங்கள் தங்கள் சூழலுடன் இணக்கமாக வாழ்கின்றன. சமூக, கலாச்சார, சுற்றுச்சூழல் மற்றும் ஆன்மீக பரிமாணங்களை ஒருங்கிணைத்து வாழ்க்கைக்கான முழுமையான அணுகுமுறையில் அதன் முக்கியத்துவம் உள்ளது. சுற்றுச்சூழல் சீரழிவு, காலநிலை மாற்றம் மற்றும் பல்லுயிர் இழப்பு போன்ற உலகளாவிய சவால்களை நாம் அழுத்தி சொல்லும்போது, உள்நாட்டு அறிவு அமைப்புகளை அங்கீகரிப்பதும் மதிப்பிடுவதும் பெருகிய முறையில் இன்றியமையாததாக கருதப்படுகிறது. பூர்வீக அறிவை தட்டுவதன் மூலம் சமூகங்கள் நிலையான வள மேலாண்மை, கலாச்சார பாதுகாப்பு, சமூக அதிகாரமளித்தல், சுகாதாரம் மற்றும் குணப்படுத்தும் நடைமுறைகளை கொண்டுள்ளது. காலநிலை மாற்றம், தழுவல், பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் புதுமையான கல்வி அணுகுமுறைகள் பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை பெறலாம். எனவே அனைவரையும் உள்ளடக்கிய நெகிழ்ச்சியான மற்றும் நிலையான எதிர்காலத்தை வளர்ப்பதற்கு உள்நாட்டு அறிவின் பொருத்தத்தை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. உள்நாட்டு அறிவின் பொருத்தம். பாரம்பரிய அறிவை புரிந்து கொள்வது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலையான மேம்பாடு, சுகாதாரம், விவசாயம் மற்றும் பேரிடர் அபாயத்தை குறைத்தல் உள்ளிட்ட சமூகத்தின் பல்வேறு அம்சங்களில் அதன் பொருத்தத்தை அங்கீகரிப்பதற்காக பாரம்பரிய அறிவை புரிந்து கொள்வது அவசியம். 1. கலாச்சார பாதுகாப்பு. பாரம்பரிய அறிவு பழங்குடி சமூகங்கள் தலைமுறைகளாக கடத்தப்பட்ட ஞானம், நடைமுறைகள் மற்றும் நம்பிக்கைகளை உள்ளடக்கியது. பாரம்பரிய அறிவை புரிந்து கொள்வதன் மூலம் சமூகங்கள் பழங்குடி கலாச்சாரங்கள், மொழிகள் மற்றும் அடையாளங்களை பாதுகாத்து மேம்படுத்தலாம். கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் பின்னடைவை வளர்க்கலாம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. 2. பாரம்பரிய அறிவு பெரும்பாலும் சுற்றுச்சூழல் அமைப்புகள், பல்லுயிர் மற்றும் இயற்கை வள மேலாண்மை நடைமுறைகள் பற்றிய அதிநவீன நுண்ணறிவுகளை உள்ளடக்கியது. பாரம்பரிய அறிவு அமைப்புகளை தட்டுவதன் மூலம் சமூகங்கள் சுற்றுச்சூழலுடன் தொடர்பு கொள்வதற்கும், பல்லுயிர்களை பாதுகாப்பதற்கும், சுற்றுச்சூழல் சீரழிவை தணிப்பதற்கும் நிலையான வழிகளை கற்றுக்கொள்ளலாம். நிலையான வளர்ச்சி. பாரம்பரிய அறிவு நிலையான வாழ்வாதாரங்கள், பாரம்பரிய பொருளாதாரங்கள் மற்றும் சமூகம் சார்ந்த இயற்கை வள மேலாண்மை பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகிறது. வளர்ச்சிக்கான நவீன அணுகுமுறைகளுடன் பாரம்பரிய அறிவை ஒருங்கிணைப்பதன் மூலம் சமூகங்கள் பொருளாதார செழுமை, சமூக சமத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை ஊக்குவிக்க முடியும். 4. சுகாதாரம் மற்றும் மருத்துவம். பாரம்பரிய சிகிச்சை முறைகள், மூலிகை வைத்தியம் மற்றும் மருத்துவ தாவரங்கள் பாரம்பரிய அறிவு அமைப்புகளின் ஒருங்கிணைந்த கூறுகள். பாரம்பரிய சுகாதார நடைமுறைகளை புரிந்து கொள்வதன் மூலம் சமூகங்கள் நவீன மருத்துவத்தை பாரம்பரிய குணப்படுத்தும் முறைகளுடன் நிறைவு செய்யலாம், சுகாதார ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்யலாம் மற்றும் முழுமையான நல்வாழ்வை மேம்படுத்தலாம். 5. விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு. பாரம்பரிய விவசாய நடைமுறைகள், விதை சேமிப்பு நுட்பங்கள் மற்றும் உள்நாட்டு வளங்கள் வகைகள் பல்வேறு வேளாண் சுற்றுச்சூழல் சூழல்களில் உணவு பாதுகாப்பு மற்றும் மீள்தன்மைக்கு பங்களிக்கின்றன. பாரம்பரிய விவசாய அறிவை விவசாய கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளில் இணைப்பதன் மூலம் சமூகங்கள் உணவு இன்றியமையாமையை
மேம்படுத்தலாம். விவசாய பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்தலாம் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம். 6வது, பேரிடர் அபாய குறைப்பு. பாரம்பரிய அறிவு என்பது பழங்குடி மக்களின் அவதானிப்புகள், அனுபவங்கள் மற்றும் இயற்கை ஆபத்துக்கள் மற்றும் பேரழிவுகளுடன் தொடர்புடைய உத்திகள் ஆகியவற்றை உள்ளடக்கியிருக்கிறது. பேரிடர் அபாயத்தை குறைக்கும் முயற்சிகளில் பாரம்பரிய அறிவை அங்கீகரித்து ஒருங்கிணைப்பதன் மூலம் சமூகங்கள் முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்புகள், சமூகத்தின் பின்னடைவு மற்றும் பேரிடர் தயார் நிலை ஆகியவற்றை மேம்படுத்த முடியும். 7வதாக, சமூக அங்கீகாரம் அளித்தல். பாரம்பரிய அறிவை புரிந்து கொள்வது பழங்குடி சமூகங்களுக்கு அவர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தவும், தங்கள் பிரதேசங்களை பாதுகாக்கவும் மற்றும் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் பங்கேற்கவும் உதவுகிறது. பாரம்பரிய அறிவு அமைப்புகளை மதிப்பிடுவதன் மூலமும் சமூக பூர்வீக சுய நிர்ணயம், கலாச்சார சுயாட்சி மற்றும் சமூக நீதியை மேம்படுத்த முடியும். சுருக்கமாக, பழங்குடி கலாச்சாரங்களுக்குள் புதைந்துள்ள ஞானம், பின்னடைவு மற்றும் புதுமை ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு பாரம்பரிய அறிவை புரிந்து கொள்வது முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. பல்வேறு காலங்களில் பாரம்பரிய அறிவின் பொருத்தத்தை அங்கீகரிப்பதன் மூலம் சமூகங்கள் கலாச்சார பன்முகத்தன்மை, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, சமூக சமத்துவம் மற்றும் சமூக பின்னடைவு உள்ளடக்கிய ஆகியவற்றை ஊக்குவிக்க முடியும். மேலும் அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான எதிர்காலத்திற்கு பங்களிக்க முடியும். சுதேசி அறிவு மற்றும் பேரிடர் அபாய குறைப்பு தரவு. Disaster risk reduction. Now we are going to see about disaster risk reduction. சுதேசி அறிவு மற்றும் பேரிடர் அபாய குறைப்பு தன்மை. அதிநவீன விஞ்ஞான அணுகுமுறைகளை நிறைவு செய்யும் மதிப்புமிக்க நுண்ணறிவு நடைமுறைகள் மற்றும் உத்திகளை வழங்குவதும் பேரிடர் அபாய குறைப்பு TRR டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் முயற்சிகளில் உள்நாட்டு அறிவு குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கிறது. தரவு மாறுபடும் போது DRR தரவு மாறுபடும் போது டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் உள்ள பூர்வீக அறிவின் பொருத்தத்தை எடுத்துக்காட்டும் ஏராளமான சான்றுகள் மற்றும் ஆராய்ச்சிகள் உள்ளன. 1. சூறாவளி மற்றும் சூறாவளியால் ஏற்படும் பாதிப்புகள். கடலோர பகுதிகளில் உள்ள பழங்குடி சமூகங்கள் இயற்கை நிகழ்வுகள், விலங்குகளின் நடத்தை மற்றும் வான வடிவங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் சூறாவளிகளின் மற்றும் சூறாவளிகளை கணிக்க பாரம்பரிய முன்கணிப்பு நுட்பங்களை உருவாக்கியுள்ளன. பசிபிக் தீவுகள் மற்றும் கரிபியன் போன்ற பகுதிகளில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியானது முன்னெச்சரிக்கை அறிகுறிகளை வழங்குவதிலும், சூறாவளிக்கு முன்னதாக சமூகத்தின் தயார்நிலை மற்றும் வெளியேறும் முயற்சிகளுக்கு வழிகாட்டுவதிலும் உள்நாட்டின் அறிவு செயல்திறனை ஆணவப்படுத்தியுள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் வசிக்கும் பழங்குடி சமூகங்கள் பெரும்பாலும் உள்ளூர் நீரியல், நதி நடத்தை மற்றும் தலைமுறைகளாக குவிந்துள்ள வெள்ள வடிவங்கள் பற்றிய விரிவான அறிவை கொண்டுள்ளனர். பங்களாதேஷ், இந்தியா மற்றும் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் வெள்ளத்தை எதிர்க்கும் கட்டிட நுட்பங்கள், விவசாய நடைமுறைகள் மற்றும் வெளியேறும் வழிகள் போன்ற வெள்ள தயார் நிலை நடவடிக்கைகளை தெரிவிப்பதன் மூலம் சுதேச அறிவு அமைப்புகள் சமூகத்தின் பின்னடைவுக்கு பங்களிக்கின்றன என்பதை காட்டுகின்றன. 3. வறட்சி. வறண்ட மற்றும் அரை வறண்ட பகுதிகளில் உள்ள பழங்குடி மக்கள் வறட்சியை சமாளிப்பதற்கான அதிநவீன உத்திகளை உருவாக்கியுள்ளனர். இதில் நீர் சேகரிப்பு நுட்பங்கள், பயிர் வகைப்படுத்துதல் மற்றும் வரப்பு மேலாண்மை
நடைமுறைகள் ஆகியவை அடங்கும். ஆப்பிரிக்காவில் சஹேல் பகுதி மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள பழங்குடி சமூகங்கள் போன்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சி வறட்சியை எதிர்க்கும் தன்மையை உருவாக்குதல், நீர் பாதுகாப்பை பராமரித்தல் மற்றும் நீண்ட கால வறட்சியின் போது வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துதல் ஆகியவற்றில் உள்நாட்டு அறிவின் செயல்திறனை எடுத்து காட்டுகின்றன. காட்டுத்தீ கட்டுப்படுத்தப்பட்ட எரிதல் மற்றும் நிலப்பரப்பு எரிப்பு போன்ற உள்நாட்டு தீ மேலாண்மை நடைமுறைகள் பேரழிவு தரும் காட்டுத்தீ அபாயத்தை குறைப்பதற்காகவும் சுற்றுச்சூழலின் பின்னடைவை மேம்படுத்துவதற்காகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா, வட அமெரிக்கா மற்றும் அமேசான் பேசின் போன்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் நவீன காட்டுத்தீ மேலாண்மை உத்திகளில் உள்நாட்டு தீ மேலாண்மை நடைமுறைகளை இணைப்பதன் சுற்றுச்சூழல் நன்மைகளை நிரூபித்துள்ளது. அடுத்ததாக நிலச்சரிவுகள். மலைப்பகுதிகளில் வாழும் பழங்குடி சமூகங்கள் பெரும்பாலும் நிலச்சரிவு ஏற்படுத்தக்கூடிய பகுதிகள், புவியியல் அபாயங்கள் மற்றும் சரிவு நிலைப்படுத்துதல் நுட்பங்கள் பற்றிய பாரம்பரிய அறிவை கொண்டுள்ளனர். நேபாளம், ஆஸ்டின், ஆன்டிஸ் மற்றும் தென்கிழக்கு ஆசியா போன்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் நிலச்சரிவு அபாயங்களை கண்டறிதல், சரிவு உறுதிப்படுத்துதல், நடவடிக்கைகளை செயல்படுத்துதல் மற்றும் பாதிப்பை குறைப்பதற்கான நில பயன்பாட்டை திட்டமிடல் முயற்சிக்கு வழிகாட்டுதல் ஆகியவற்றில் உள்நாட்டு அறிவின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகின்றன. சுதேச அறிவு மற்றும் ஆரம்ப எச்சரிக்கை அமைப்பு. உள்ளூர் ஞானம், அவதரிப்புகள் மற்றும் பாரம்பரிய முன்கணிப்பு நுட்பங்களுடன் விஞ்ஞான அணுகுமுறைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் இயற்கை பேரழிவுகளுக்கான ஆரம்ப எச்சரிக்கை அமைப்புகளை, அதாவது ஏர்லி வார்னிங் சிஸ்டம் மேம்படுத்துவதில் உள்நாட்டு அறிவு முக்கிய பங்கு வகிக்கிறது. நம்பர் 1, உள்ளூர் சுற்றுச்சூழல் அவதானிப்புகள். விலங்குகளின் நடத்தை, மேக அமைப்புகள், காற்றின் வடிவங்கள் மற்றும் வன அசைவுகள் போன்ற சுற்றுச்சூழல் குறிகாட்டிகளை கவனிப்பதற்கும் விளக்குவதற்கும் பழங்குடி சமூகங்கள் சிக்கலான அமைப்புகளை உருவாக்கியுள்ளன. இந்த அவதானிப்புகள் பெரும்பாலும் பாரம்பரிய சூழலில் அறிவுடன் இணைக்கப்பட்டு தலைமுறைகளாக கடத்தப்பட்டு புயல், வெள்ளம், வறட்சி மற்றும் காட்டுத்தீ உள்ளிட்ட வரவிருக்கும் இயற்கை ஆபத்துகளில் ஆரம்ப அறிகுறிகளை வழங்குகின்றன. இந்த அவதானிப்புகள் பெரும்பாலும் பாரம்பரிய சூழலில் அறிவுடன் இணைக்கப்பட்டு தலைமுறைகளாக கடத்தப்பட்டு புயல், வெள்ளம், வறட்சி மற்றும் காட்டுத்தீ உள்ளிட்ட வரவிருக்கும் இயற்கை சீற்றங்களை ஆபத்துகளின் ஆரம்ப அறிகுறிகளை வழங்குகின்றன. பாரம்பரிய முன்கணிப்பு நுட்பங்கள். பழங்குடி மக்கள் வானிலை முறைகள் மற்றும் இயற்கை நிகழ்வுகளை கணிக்க பல்வேறு பாரம்பரிய முன்கணிப்பு நுட்பங்களை பயன்படுத்துகின்றன. இந்த நுட்பங்கள் பல நூற்றாண்டுகளாக சுத்திகரிக்கப்பட்டுள்ளன மற்றும் குறுகிய கால மற்றும் பருவகால வானிலை முறைகள் பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகின்றன. இது சாத்தியமான அபாயங்களை எதிர்நோக்க உதவுகிறது. அபாய வடிவங்கள் பற்றிய உள்ளூர் அறிவு. பழங்குடி மக்கள் பெரும்பாலும் வரலாற்று அனுபவங்கள், வாய்மொழி மரபுகள் மற்றும் கலாச்சார நடைமுறைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் உள்ளூர் ஆபத்து முறைகள் பற்றிய விசாரணை அறிவை கொண்டுள்ளனர்.
இந்த அறிவு ஆறுகள், பெருங்கடல், மலைகள் மற்றும் பிற புவியியல் அம்சங்களை புரிந்து கொள்வது மற்றும் குறிப்பிட்ட அபாயங்களின் மறு நிகழ்வு இடைவெளிகள் மற்றும் தீவிர தன்மை ஆகியவற்றை புரிந்து கொள்வதை உள்ளடக்கியதாக கருதப்படுகிறது. சமூகம் சார்ந்த தகவல் தொடர்பு நெட்வொர்க்குகள். பழங்குடி சமூகங்கள் தகவல்களை பகிர்வதற்கும் எச்சரிக்கைகளை பரப்புவதற்கும் பதில் முயற்சிகளை ஒருங்கிணைப்பதற்கும் முறைசாரா தொடர்பு நெட்வொர்க்குகள் மற்றும் சமூக நிறுவனங்களை நிறுவியுள்ளன. இந்த நெட்வொர்க்குகள் உள்ளூர் மொழிகள், கலாச்சார விதிமுறைகள் மற்றும் சமூக உறவுகளை பயன்படுத்தி எச்சரிக்கைகள் தொலைதூர அல்லது ஒதுக்கப்பட்ட பகுதிகள் உட்பட பாதிக்கப்படக்கூடிய மக்களை சென்றடைகின்றன. ஆரம்ப எச்சரிக்கை அமைப்புகளில் உள்நாட்டு தகவல் தொடர்பு சேனல்களை இணைப்பதன் மூலம் அதிகாரிகள் தங்கள் விழிப்பூட்டல்களின் அணுகல் பொருத்தும் அதிகாரிகள் சமூக ஈடுபாடு, நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடியும். இதன் விளைவாக மிகவும் பயனுள்ள இடர் தொடர்பு மற்றும் பதில் கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக பழங்குடி அறிவை முன்கூட்டியே எச்சரிக்கை அமைப்புகளில் ஒருங்கிணைப்பது அவற்றின் துல்லியம், பொருத்தம் மற்றும் கலாச்சார பொருத்தத்தை மேம்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளது. இது உள்ளூர் அளவில் பேரழிவு தயார்நிலை, பதில் மற்றும் பின்னடைவு ஆகியவற்றை மேம்படுத்த வழிவகுக்கிறது. விஞ்ஞான நிபுணத்துவத்துடன் உள்நாட்டு அறிவின் மதிப்பை அங்கீகரிப்பது பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்கு மேலும் உள்ளடக்கிய மற்றும் பயனுள்ள அணுகுமுறைகளுக்கு இது வழிவகை செய்கிறது. சுதேச அறிவு மற்றும் சமாளிக்கும் உத்திகள். பூர்வீக அறிவு என்பது பாரம்பரிய நடைமுறைகள், நம்பிக்கைகள் மற்றும் பழங்குடி சமூகங்களுக்குள் தலைமுறைகள் வழியாக அனுப்பப்பட்ட திறன்களை உள்ளடக்கியது. இந்த வடிவங்களில் பெரும்பாலும் சமூகங்கள் சவாலான சுற்றுச்சூழல், சமூக மற்றும் பொருளாதார நிலைமைக்கு ஏற்ப உதவுவதற்காக காலப்போக்கில் உருவாக்கப்பட்ட மற்றும் மேம்படுத்தப்பட்ட சமாளிக்கும் உத்திகள் ஆக கருதப்படுகிறது. சமாளிக்கும் உத்திகள் உள்நாட்டு அறிவின் பொருத்தத்தை நாம் இப்பொழுது காணலாம். 1. சுற்றுச்சூழல் மீள்தன்மை. பழங்குடி சமூகங்கள் சுற்றுச்சூழல் அமைப்புகள், வானிலை முறைகள் மற்றும் இயற்கை வளங்கள் உட்பட தங்கள் உள்ளூர் சூழல்கள் பற்றிய ஆழமான அறிவை கொண்டுள்ளன. இந்த அறிவின் அடிப்படையில் சமாளிக்கும் உத்திகள் காலநிலை மாறுபாடு மற்றும் இயற்கை பேரழிவுகள் உள்ளிடப்பட்ட சுற்றுச்சூழல் அழுத்தங்களின் தாக்கத்தை தணிக்க சமூகங்களுக்கு உதவும் முயற்சி, சுழற்சி, வேளாண்மை, வேளாண் காடுகள், நீர் சேகரிப்பு மற்றும் மண் பாதுகாப்பு போன்ற நிலையான வள மேலாண்மைக்கு நடைமுறைகளை உள்ளடக்கியது. 2. பாரம்பரிய சூழலில் அறிவு. பாரம்பரிய சூழலில் அறிவு என்பது மனிதர்கள் மற்றும் அவர்களின் இயற்கையான சுற்றுப்புறங்களுக்கு இடையிலான உறவுகளை பற்றிய பழங்குடி மக்களின் புரிதலை உள்ளடக்கியது. இதிலிருந்து பெறப்பட்ட பாரம்பரிய சூழலின் அறிவிலிருந்து பெறப்பட்ட சமாளிக்கும் உத்திகளில் காட்டு உண்ணக்கூடிய தாவரங்கள், மருத்துவ மூலிகைகள் மற்றும் பிற இயற்கை வளங்களை உணவு பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் வாழ்வாதாரம், குறிப்பாக தொலைதூர அல்லது வளம் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில்
அடையாளம் கண்டு பயன்படுத்துதல் ஆகியவை இதில் அடங்கும். மூன்றாவது, சமூக ஒத்துழைப்பு மற்றும் பகிர்வு. சமூக ஒத்துழைப்பு மற்றும் பகிர்வு. பழங்குடி கலாச்சாரங்கள் பெரும்பாலும் சமூக ஒத்துழைப்பு, பரஸ்பரம் மற்றும் நெருக்கடி காலங்களில் கூட்டு முடிவெடுப்பதற்கு முன்னுரிமை அளிக்கின்றன. பழங்குடி கலாச்சாரங்கள் பெரும்பாலும் சமூக ஒத்துழைப்பு, பரஸ்பரம் மற்றும் நெருக்கடி காலங்களில் கூட்டு முடிவெடுப்பதற்கு முன்னுரிமை அளிக்கின்றன. இந்த கலாச்சார விளிம்பிகளை அடிப்படையாக கொண்டு சமாளிப்பு உத்திகளில் பரஸ்பர உதவி நெட்வொர்க்குகள், வகுப்புவாத வள வேளாண்மை அமைப்புகள் மற்றும் சமூக உறுப்பினர்களிடையே வளங்கள் மற்றும் ஆதரவை பங்களிப்பதற்கும் நடைமுறைகள் ஆகியவை இதில் உள்ளடங்கும். பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் மற்றும் நடைமுறைகள். பழங்குடி சமூகங்கள் பலதரப்பட்ட பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் மற்றும் நடைமுறைகளை உருவாக்கியுள்ளன. அவை பல்வேறு சூழல்களில் செழிக்க உதவுகின்றன. சமாளிக்கும் உத்திகளில் உள்நாட்டில் கிடைக்கும் பொருள்களை பயன்படுத்தி மீள்குடியேற்றம் கொண்ட வீடுகளை உருவாக்குதல், விவசாயம் மற்றும் வேட்டையாடுதலுக்கான பாரம்பரிய கருவிகள் மற்றும் கருவிகளை உருவாக்குதல் மற்றும் பற்றாக்குறை காலங்களில் மாற்று வாழ்வாதாரங்களை வழங்கும் பாரம்பரிய கைவினை பொருட்கள் மற்றும் கைவினை திறன்களை பாதுகாத்தல் ஆகியவை இதில் உள்ளடங்கும். ஐந்தாவது, கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக மீள்தன்மை. பழங்குடி கலாச்சாரம் பெரும்பாலும் வளமான ஆன்மீக மற்றும் கலாச்சார மரபுகளை கொண்டிருக்கின்றன. அவை வலிமை, பின்னடைவு மற்றும் துன்பங்களை எதிர்கொள்வதில் அர்த்தத்தை வழங்குகின்றன. கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக நடைமுறைகளில் வேரூன்றிய சமாளிப்பு உத்திகள், சடங்குகள், கதை சொல்லல் மற்றும் பாரம்பரிய குணப்படுத்தும் முறைகள் ஆகியவை மனநலம், சமூக ஒற்றுமை மற்றும் சமூகத்தில் உள்ள உணர்வை வளர்க்கும் விதமாக இது அமைந்துள்ளது. 6, சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்களுக்கு ஏற்ப. காலனித்துவம், உலகமயமாக்கல் மற்றும் இடப்பெயர்ப்பு உள்ளிட்ட சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்களின் முகத்தில் பழங்குடி சமூகங்கள் குறிப்பிடத்தக்க தகவலமைப்பு திறனை மேம்படுத்தியுள்ளனர். சமாளிப்பு உத்திகள், பாரம்பரிய மொழிகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் ஆளுகை கட்டமைப்புகளின் புத்துயிர் அளிப்பதோடு கலாச்சார அடையாளத்தையும் சுயாட்சியையும் பாதுகாக்கும் அதே வேளையில் சமகால சவால்களுக்கு செல்ல நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் நிறுவனங்களுடன் பாரம்பரிய அறிவை ஒருங்கிணைப்பதை உள்ளடக்கியிருக்கிறது. சுருக்கமாக கூறின், சிக்கலான சமூக சுற்றுச்சூழல் நிலப்பரப்புகளுக்கு செல்லவும், பின்னடைவை கட்டமைக்கவும், துன்பங்களை எதிர்கொண்டு வாழ்வாதாரத்தை தக்க வைக்கவும் உதவும் பல்வேறு வகையான சமாளிக்கும் உத்திகளை உள்ளடக்கியது இந்த அறிவு வழங்குது. பூர்வீக சமாளிப்பு உத்திகளை அங்கீகரித்து மதிப்பிடுவதன் மூலம் சமூகங்கள் பழங்குடியினர் மற்றும் பழங்குடியினர் அல்லாத சமூகங்களிடையே அதிக புரிதலை, ஒத்துழைப்பை வளர்க்க முடியும் என்ற தன்னம்பிக்கையை இது வழங்குகிறது. இது பின்னடைவு கட்டமைப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு மேலும் உள்ளடக்கிய மற்றும் பயனுள்ள அணுகுமுறைகளுக்கு வழிவகுக்கிறது. சூறாவளி மற்றும் வெள்ளத்தை சமாளிக்கும் உத்திகள். புயல்கள் மற்றும் வெள்ளங்களை சமாளிப்பதில் உள்நாட்டு அறிவு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த இயற்கை பேரழிவுகளை எதிர்கொள்வதற்கான மதிப்புமிக்க நுண்ணறிவு மற்றும் உத்திகளை சமூகங்களுக்கு வழங்குகிறது. மதிப்புமிக்க நுண்ணறிவு மற்றும் உத்திகளை சமூகங்களுக்கு வழங்குகிறது. குறிப்பிட்ட ஆய்வுகள் வெளிநாட்டு தேதிகளில் வேறுபடலாம் என்றாலும் சூறாவளிகள் மற்றும் வெள்ளங்களுக்கான உள்நாட்டு சமாளிப்புகள் உத்திகளின் தரவுகள் பொருத்தம்
பல்வேறு சூழல்களிலும் இயற்கை ஆபத்துகள் ஏற்படக்கூடிய பகுதிகளிலும் ஆணவப்படுத்தப்பட்டு உள்ளன. தேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செஞ்சிலுவை சங்கங்கள் மற்றும் கல்வி ஆய்வாளர்கள் போன்ற அமைப்புகளால் நடத்தப்பட்ட ஆய்வுகள் சூறாவளி மற்றும் வெள்ளத்தின் தாக்கத்தை குறைப்பதில் உள்நாட்டு சமாளிக்கும் உத்திகளின் செயல்திறனை எடுத்து காட்டுகின்றன. உள்நாட்டு இந்த உத்திகள் பெரும்பாலும் பாரம்பரிய சூழலில் அறிவு சமூகம் சார்ந்த பேரிடர் மேலாண்மை நடைமுறைகள் மற்றும் உள்ளூர் கலாச்சார நெறிமுறைகள் ஆகியவற்றின் மூலம் தயார்நிலை, பதில்நிலை மற்றும் மீட்பு முயற்சிகளை மேம்படுத்துகின்றது. எடுத்துக்காட்டாக, புயல் பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் வாழும் பழங்குடி சமூகங்கள் விலங்குகளின் நடத்தை, காற்றின் வடிவங்கள் மற்றும் மேக அமைப்பு போன்ற இயற்கை குறிகாட்டிகளின் அவதானிப்புகளின் அடிப்படையில் பாரம்பரிய முன்கணிப்பு முறைகளை கொண்டிருக்கின்றன. இந்த முன்னெச்சரிக்கை அமைப்புகள் சமூகங்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லவும், சூறாவளி தாக்குவதற்கு முன்பு தங்கள் உடைமைகளை பாதுகாக்கவும் உதவுகின்றன. இதனால் உயிர் மற்றும் உடைமை இழப்பு அபாயத்தை குறைக்கிறது. இதேபோல் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் வாழும் பழங்குடி சமூகங்கள் உயரமான வீடுகளை கட்டுதல், வெள்ளத்தை தாங்கும் உட்கட்டமைப்பை கட்டுதல் மற்றும் வெள்ளத்தை தாங்கும் பயிர்களை பயிரிடுதல் போன்ற நீர் ஆதாரங்களை நிர்வகிப்பதற்கான தகவலமைப்பு உத்திகளை கொண்டுள்ளன. கூடுதலாக, பாரம்பரிய அறிவு அமைப்புகளில் பரஸ்பர உதவி நெட்வொர்க்குகள், வளங்களை பகிர்வது மற்றும் வகுப்புவாத கட்டமைப்புகளை மீண்டும் கட்டி எழுப்புதல் போன்ற பேரழிவு பதில் மற்றும் மீட்புக்கான சமூக அடிப்படையிலான நடைமுறைகளாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. வறட்சியை சமாளிக்கும் உத்திகள். வறண்ட மற்றும் அரை வறண்ட பகுதிகளில் சமூகங்களுக்கு பல நூற்றாண்டுகள் பழமையான நுண்ணறிவு மற்றும் உத்திகளை வழங்குவதில் உள்நாட்டு அறிவு மிகவும் பொருத்தமான ஒன்றாக கருதப்படுகிறது. குறிப்பிட்ட ஆய்வுகள் வெளியிட்டுள்ள தேதிகளில் வேறுபாடலாம் என்றாலும், வறட்சிகளுக்கான உள்நாட்டு சமாளிப்பு உத்திகள் தரவுகளின் முக்கியத்துவம் மற்றும் பல்வேறு சூழல்களின் நீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் UNDP, ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் பிளான், உணவு மற்றும் மேலாண்மை அமைப்பு FAO மற்றும் கல்வி ஆய்வாளர்கள் போன்ற அமைப்புகளால் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி வறட்சியின் தாக்கத்தை குறைப்பதில் உள்நாட்டு சமாளிக்கும் உத்திகளின் செயல்திறனை எடுத்துக்காட்டுகிறது. இந்த உத்திகள் பெரும்பாலும் பாரம்பரிய சூழலில் அறிவு சமூகம் சார்ந்த நீர் மேலாண்மை நடைமுறைகள் மற்றும் கலாச்சார மரபுகள் ஆகியவற்றின் மூலம் தயார்நிலை, தழுவல் மற்றும் மீட்பு முயற்சிகளை மேம்படுத்துவதற்கு உதவுகின்றன. எடுத்துக்காட்டாக, வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழும் பழங்குடி சமூகங்கள் நிலத்தடி சேமிப்பு தொட்டிகளை கட்டுதல், தடுப்பணைகளை கட்டுதல் மற்றும் திறமையான நீர்ப்பாசன அமைப்புகளை வடிவமைத்தல் போன்ற பாரம்பரிய நீர் சேகரிப்பு நுட்பங்களை கொண்டிருக்கலாம். இந்த முறைகள் வறண்ட காலங்களின் போது ஒரு முக்கிய உயிர் நாடியை வழங்குவதற்கு இது உதவுகிறது. ஏராளமான காலங்களில் மழைநீரை பிடிக்கவும் சேமிக்கவும் சமூகங்களுக்கு உதவுகின்றன. வறட்சி மேலாண்மை கொள்கைகள் மற்றும் திட்டங்களில் உள்நாட்டு சமாளிப்பு உத்திகளை அங்கீகரித்து ஒருங்கிணைப்பதன் மூலம் அரசாங்கங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பிற பங்குதாரர்கள் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களின் நீர் பற்றாக்குறையை தாங்கும் திறனை மேம்படுத்த முடியும். நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் அணுகுமுறைகளுடன்
உள்நாட்டு அறிவை கலக்கும் கூட்டு முயற்சிகள் வறட்சி தணிப்பு மற்றும் தழுவலுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. கலாச்சார ரீதியாக பொருத்தமான மற்றும் நிலையான தீர்வுகளுக்கு வழிவகை செய்கிறது. எனவே வறண்ட மற்றும் அரை வறண்ட பகுதிகளில் உள்ளடக்கிய மீள்தன்மை மற்றும் தகவல் அமைப்பு சமூகங்களை உருவாக்குவதற்கு வறட்சிக்கான உள்நாட்டு சமாளிக்கும் உத்திகளின் தரவை புரிந்து கொள்வதும் மதிப்பிடுவதும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. உள்நாட்டு அறிவின் பொருத்தம். முடிவில் பூர்வீக அறிவு குறிப்பிட்ட கலாச்சாரங்கள் மற்றும் சூழல்கள் தலைமுறைகளாக திரட்டப்பட்ட தனித்துவமான முன்னோக்குகள், நடைமுறைகள் மற்றும் ஞானத்தை வழங்குகின்றன. அறிவு ஞானத்தை வழங்குகின்றன. இது நிலையான வள மேலாண்மை, கலாச்சார பாதுகாப்பு, சமூக அதிகாரமளித்தல், சுகாதார மற்றும் குணப்படுத்தும் நடைமுறைகளை, காலநிலை மாற்றம் தழுவல் மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு ஆகியவற்றின் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை உள்ளடக்கி இருக்கிறது. பல்வேறு துறைகளில் உள்நாட்டு அறிவை அங்கீகரித்து ஒருங்கிணைப்பதன் மூலம் சமகால சவால்களை எதிர்கொள்வதற்கான முழுமையான அணுகுமுறைகளிலிருந்து சமூகங்கள் பயனடையலாம். ஆரம்பகால எச்சரிக்கை அமைப்புகள், பேரிடர் ஆபத்து குறைப்பு கொள்கைகள், இளநிலை நிலையான வளர்ச்சி முயற்சிகள் மற்றும் காலநிலை மாற்ற தழுவல் உத்திகள் ஆகியவற்றின் பாரம்பரிய அணிவை இணைப்பதில் இதில் அடங்குகிறது. மேலும் பழங்குடி சமூகங்கள் மற்றும் பிற பங்குதாரரிடையே ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர மரியாதையை வளர்க்கிறது. அனைவரையும் உள்ளடக்கிய நெகிழ்ச்சியான மற்றும் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதில் உள்நாட்டு அறிவின் முழு திறனையும் பயன்படுத்துவது மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. 13வது அலகு சமூக அடிப்படையிலான பேரிடர் மேலாண்மை. அதனை பற்றிய ஒரு அறிமுக உரை. சமூக அடிப்படையிலான பேரிடர் மேலாண்மை, அதாவது கம்யூனிட்டி பேஸ்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். கம்யூனிட்டி பேஸ்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதுவே சமூக அடிப்படையிலான பேரிடர் மேலாண்மை என்று கூறப்படுகிறது. CBDM சமூக அடிப்படையான பேரிடர் மேலாண்மை என்பது பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்கான ஒரு செயலுக்கான அணுகுமுறையாகும். இது மீட்பு மற்றும் புனரமைப்புக்கான தயார் நிலை மற்றும் பதிலளிப்பதில் இருந்து பேரிடர் நிர்வாகத்தின் அனைத்து நிலைகளிலும் உள்ளூர் சமூகங்களின் செயலில் ஈடுபடுவதை வலியுறுத்தியுள்ளது. வெளிப்புற தலையீடுகள் மற்றும் நிபுணத்துவத்தை பெரும்பாலும் நம்பியிருக்கும் பாரம்பரிய மேல் கீழ் அணுகுமுறைகளை போலின்றி சமூக அடிப்படையிலான பேரிடர் மேலாண்மை உள்ளூர் அறிவு வளங்கள் மற்றும் திறன்களை பயன்படுத்தி பின்னடைவை உருவாக்குவதற்கும் பேரழிவுகளின் பாதிப்பை குறைப்பதற்கும் முக்கியத்துவத்தை அங்கீகரித்துள்ளது. சமூகம் சார்ந்த பேரிடர் மேலாண்மை. சமூக அடிப்படையிலான பேரிடர் மேலாண்மை என்பது பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்கான ஒரு செயலுக்கான அணுகுமுறையாகும். இது உள்ளூர் சமூகங்களை தயார் நிலையில் வைப்பதற்கு பதில் மற்றும் மீட்பு முயற்சிகளின் முன்னிலையில் வைக்கிறது. இந்த தேர்வு கம்யூனிட்டி பேஸ்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டின் முக்கிய கொள்கைகள், செயல்முறைகள் மற்றும் நன்மைகளை சிறிது ஆழமாக ஆராய்ந்து பார்க்கலாம். அதிகாரம் அளித்தல் மற்றும் பங்கேற்பு. இது பேரிடர் மேலாண்மையின் அனைத்து நிலைகளிலும் சமூக உறுப்பினர்களின் தீவிர ஈடுபாட்டை கம்யூனிட்டி பேஸ்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வலியுறுத்துகிறது. இடர்களை அடையாளம் காணவும், தேவைகளை முன்னுரிமைப்படுத்தவும், தீர்வுகளை உருவாக்குவவும், சமூகங்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம்
கம்யூனிட்டி பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிசாஸ்டர் சமூக உறுப்பினர்களிடையே உரிமை, பொறுப்பு மற்றும் பின்னடைவு உணர்வை வளர்க்கின்றது. உள்ளூர் அறிவு மற்றும் வளங்கள். கம்யூனிட்டி பேஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் உள்ளூர் அறிவு, வளங்கள் மற்றும் பேரிடர் அபாயங்களை எதிர்கொள்ளும் திறன் ஆகியவற்றை மதிப்பை அங்கீகரிக்கிறது. சமூகங்கள் பெரும்பாலும் தங்களின் சொந்த பாதிப்பு பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை கொண்டிருக்கின்றன. மூன்றாவது, இடர் மதிப்பீடு மற்றும் திட்டமிடுதல். அதாவது கம்யூனிட்டி பேஸ்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆனது அபாயங்கள், பாதுகாப்புகள் மற்றும் திறன்களை கண்டறிதலிலும் சமூக உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஒரு விரிவான இடர் மதிப்பீட்டுடன் தொடங்குகிறது. தடுப்பு, தயார்நிலை, பதில் மற்றும் மீட்பு உத்திகளை கோடிட்டு காட்டுகின்றன. இந்த திட்டங்கள் ஒவ்வொரு சமூகத்தின் குறிப்பிட்ட தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளன. வளங்கள் திறம்பட ஒதுக்கப்படுவதை உறுதி செய்கின்றன. நான்காவது, சமூக அணிதிரட்டல் மற்றும் ஒருங்கிணைப்பு. சமூக அணிதிரட்டல் மற்றும் ஒருங்கிணைப்பு. பேரிடர் மேலாண்மை திட்டங்களை திறம்பட செயல்படுத்த கம்யூனிட்டி பேஸ்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சமூக அணிதிரட்டல் மற்றும் ஒருங்கிணைப்பை நம்பியுள்ளது. சமூக அடிப்படையிலான நிறுவனங்கள், உள்ளூர் தலைவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பயிற்சி அமர்வுகளை ஒழுங்கமைப்பதால் பயிற்சிகள் மற்றும் உருவாக்கப்படுத்துதல்களை நடத்துதல் மற்றும் முன்கூட்டிய எச்சரிக்கைகளை பரப்புவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒத்துழைப்பு மற்றும் ஒற்றுமையை வளர்ப்பதன் மூலம் கம்யூனிட்டி பேஸ்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சமூகத்தின் பின்னடைவு மற்றும் பதில் திறன்களை பலப்படுத்துகிறது. ஐந்தாவது, கூட்டாண்மை மற்றும் நெட்வொர்க்கிங். கம்யூனிட்டி பேஸ்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் உட்பட பல்வேறு பங்குதாரர்களிடையே கூட்டாண்மை மற்றும் நெட்வொர்க்கிங் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கிறது. உள்ளூர், தேசிய மற்றும் சர்வதேச மட்டங்களில் கூட்டாண்மைகளை உருவாக்குவதன் மூலம் கம்யூனிட்டி பேஸ்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வளங்களை நிபுணத்துவம் செய்வதற்கும் மற்றும் சிறந்த நடைமுறைகளின் பரிமாற்றத்தை மேம்படுத்துவதற்கும், பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்கும், அதற்கு தேவையான முயற்சிகளின் தாக்கத்தை அதிகரிப்பதற்கும் இது வழிவகை செய்கின்றது. ஆறாவது, கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு. பேரிடர் மேலாண்மை தலையீடுகளின் செயல்திறன்களை கண்காணித்து மதிப்பிடுவதற்கான வழிமுறைகளை கம்யூனிட்டி பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கொண்டுள்ளது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கொண்டுள்ளது. முன்னேற்றத்தை கண்காணிப்பதின் மூலமும் சவால்களை கண்டறிவதன் மூலமும் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்வதன் மூலமும் கம்யூனிட்டி பேஸ்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆனது சமூகங்கள் தங்கள் அணுகுமுறைகளை காலை போக்கில் மாற்றி அமைக்கவும் மேம்படுத்தவும் உதவுகின்றது. சுருக்கமாக, சமூக அடிப்படையிலான பேரிடர் மேலாண்மை என்பது பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்கான ஒரு பங்கேற்பு, உள்ளடக்கிய மற்றும் அதிகாரம் அளிக்கும் அணுகுமுறையாக இது கருதப்படுகிறது. சமூகம் மற்றும் சமூகம் சார்ந்த அமைப்புகள். சமூக அடிப்படையிலான பேரிடர் மேலாண்மை சமூகம் மற்றும் சமூகம் சார்ந்த அமைப்புகளில் கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன் செயல்களில் ஈடுபாடு மற்றும் பங்கேற்பை பெரிதும் நம்பியுள்ளது. சமூக ஈடுபாடு, இடர் கண்டறிதல் மற்றும் மதிப்பீடு. பங்கேற்பு இடர் மதிப்பீடுகள் மூலம் உள்ளூர் ஆபத்துகள், பாதிப்புகள் மற்றும் திறன்களை கண்டறிவதில் சமூகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. திட்டமிடல்,
மற்றும் முடிவெடுத்தல். பேரிடர் மேலாண்மை திட்டங்கள் மற்றும் உத்திகள் வளர்ச்சியில் சமூகங்கள் நேரடியாக ஈடுபட்டுள்ளன. இந்த பங்கேற்பு அணுகுமுறை திட்டங்களை சூழலுக்கு பொருத்தமானதாகவும் கலாச்சார ரீதியாக உணர்திறன் கொண்டதாகவும் சமூக உறுப்பினர்களின் தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளுக்கு பதிலளிக்கக்கூடியதாகவும் இருப்பதை இது உறுதி செய்கின்றது. தணிப்பு நடவடிக்கைகளின் செயலாக்கம், உள்கட்டமைப்பை வலுப்படுத்துதல், நில பயன்பாட்டை திட்டமிடுதல் மற்றும் சுற்றுச்சூழல் சீரமைப்பு போன்ற பேரிடர் மேலாண்மை திட்டங்களில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளன. பல்வேறு தணிப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்துவதற்கு சமூகங்கள் பொறுப்பு வகிக்கின்றன. பேரிடர் பதில் மற்றும் மீட்பு. பேரிடர் நிகழ்வின் போது சமூகங்கள் முதலில் பதிலளிப்பவர்கள் பாதிக்கப்பட்ட தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு உடனடி உதவிகளை வழங்குகின்றன. அவர்கள் வெளியேற்றும் முயற்சிகளை ஏற்பாடு செய்கின்றனர். அவசரகால முகாம்களை அமைக்கின்றார்கள். நிறுவன பொருட்களை விநியோகிக்கின்றார்கள் மற்றும் தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கின்றன. சமூகம் சார்ந்த நிறுவனங்கள், கம்யூனிஸ்ட் பேஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ். சமூக ஈடுபாட்டை எளிதாக்குதல். கம்யூனிஸ்ட் பேஸ்ட் ஆர்கனைசேஷன்கள் சமூகங்கள் மற்றும் வெளியுறவு பங்குதாரர்களுக்கு இடையில் இடைத்தரகர்களாக சேவை செய்கின்றன. சமூக ஈடுபாடு மற்றும் பேரிடர் மேலாண்மை முயற்சிகளில் பங்கேற்பதை எளிதாக்குகின்றன. விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், திறன்களை வளர்க்கவும், ஒத்துழைப்பை வளர்க்கவும் சமூக கூட்டங்கள், பட்டறைகள் மற்றும் பயிற்சி அமர்வுகளை அவர்கள் ஏற்படுத்தி செய்கின்றார்கள். தொழில்நுட்ப உதவியை வழங்குதல், பேரிடர் மேலாண்மை திட்டங்களை உருவாக்குதல், இடர் மதிப்பீடுகளை நடத்துதல் மற்றும் தணிப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்தல் ஆகியவற்றில் சமூகங்களுக்கு ஆதரவளிக்க தொழில் மேலாண்மை, தொழில்நுட்ப உதவி வழங்குதல், பேரிடர் மேலாண்மை திட்டங்களை உருவாக்குதல், செயல்படுத்துதல் ஆகியவற்றில் சமூகங்களுக்கு ஆதரவளிக்க கம்யூனிஸ்ட் பேஸ்ட் ஆர்கனைசேஷன்கள் பெரும்பாலும் தொழில்நுட்ப உதவி மற்றும் நிபுணத்துவத்தை வழங்குகின்றன. அவர்கள் முதலுதவி, தேடல் மற்றும் மீட்பு நுட்பங்கள் மற்றும் பேரிடர் தயார்நிலை மற்றும் பதில் நடைமுறைகள் ஆகியவற்றில் பயிற்சி அளிக்கின்றன. வக்கீல்கள் மற்றும் வளங்கள் திரட்டுதல். பேரிடர் அபாய குறைப்பு கொள்கைகள் மற்றும் திட்டங்களில் சமூகங்களின் தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளுக்காக கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன்கள் வாதிடுகின்றன. சமூகம் தலைமையிலான முன்முயற்சிகள் மற்றும் திட்டங்களுக்கு ஆதரவாக அரசு நிறுவனங்கள், நன்கொடையாளர்கள் மற்றும் பிற கூட்டாளர்களிடமிருந்து நிதி மற்றும் பொருள் ஆகிய இரண்டையும் அவர்கள் திரட்டுகின்றார்கள். அறிவு பரிமாற்றம் மற்றும் கற்றலை ஊக்குவித்தல். கம்யூனிஸ்ட் பேஸ்ட் ஆர்கனைசேஷன்கள் சமூகங்களிடையே அறிவு பரிமாற்றம் மற்றும் கற்றல், சிறந்த நடைமுறைகள், கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்கான புதுமையான அணுகுமுறையை பகிர்ந்து கொள்ள உதவுகின்றன. அவை பியர் டு பியர் கற்றல் மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிக்கின்றன. சமூக நெட்வொர்க்குகள் மற்றும் பின்னடைவை வலுப்படுத்துகின்றன. சுருங்க சொல்லின், சமூகம் மற்றும் சமூகம் சார்ந்த நிறுவனங்கள் இரண்டும் சமூக அடிப்படையிலான பேரிடர் மேலாண்மையில் ஒருங்கிணைந்த பாத்திரங்களை வகிக்கின்றன. சமூகத்தின் பின்னடைவை மேம்படுத்தவும், உள்ளூர் பங்குதாரர்களை மேம்படுத்தவும், நிலையான பேரிடர் தயார்நிலை மற்றும் பதிலளிப்பு திறன்களை உருவாக்கவும் இணைந்து செயல்படுகின்றன.
கம்யூனிட்டி பேஸ்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் முன் முயற்சிகளை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு இவ்விரு நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. தலையீடுகளை உள்ளடக்கியதாகவும் பங்கேற்புடனும் பேரிடர் அபாயத்தை குறைப்பதிலும் சமூக நலன்களை மேம்படுத்துவதிலும் பயனுள்ளதாக இருப்பதை உறுதி செய்கிறது. பாரம்பரியம் மற்றும் கம்யூனிட்டி பேஸ்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அணுகுமுறைக்கு இடையே உள்ள வேறுபாடுகள். பேரிடர் மேலாண்மைக்கான பாரம்பரிய அணுகுமுறை மற்றும் சமூக அடிப்படையிலான பேரிடர் மேலாண்மை ஆகியவற்றுக்கு இடையேயான வேறுபாடு முதன்மையாக அவற்றின் அடிப்படை கொள்கைகள், முறைகள் மற்றும் விளைவுகளில் உள்ளது. ஒன்று, முடிவெடுத்தல் மற்றும் தலைமை. பாரம்பரிய அணுகுமுறையில் முடிவெடுப்பதும் தலைமைத்துவம் பொதுவாக அரசு நிறுவனங்களுக்குள் மையப்படுத்தப்பட்டு பேரிடர் தயார் நிலை, பதில் மற்றும் மீட்பு முயற்சிகளுக்கு வழிகாட்டுதல், மேல் கீழ் உத்தரவுகளுடன் முடிவெடுக்கும் செயல் முறைகளில் சமூகங்கள் வரையறுக்கப்பட்ட உள்ளீட்டுகளை கொண்டிருக்கலாம். கம்யூனிட்டி பேஸ்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதற்கு மாறாக சிபிடிஎம் உள்ளூர் சமூகங்கள் முடிவெடுக்கும் செயல்களில் ஈடுபடுவதை வலியுறுத்துகிறது. சமூக உறுப்பினர்கள் அபாயங்களை கண்டறிவதிலும் திட்டங்களை உருவாக்குவதிலும் தலையீடுகளை செயல்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தலைமைத்துவம் பரவலாக்கப்பட்டு சமூகம் சார்ந்த நிறுவனங்கள் மற்றும் உள்ளூர் தலைவர்கள் உள்ளூர் அறிவு மற்றும் வளங்களின் அடிப்படையில் பேரிடர் மேலாண்மை முயற்சிகளுக்கு வழிகாட்டுகின்றன. வள ஒதுக்கீடு மற்றும் செயல்படுத்துதல். பாரம்பரிய அணுகுமுறை பேரிடர் மேலாண்மைக்கான வளங்கள் மற்றும் நிபுணத்துவம் பெரும்பாலும் அரசாங்க துறைகள், சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் போன்ற வெளி நிறுவனங்களால் ஒதுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த தலையீடுகள் தொழில்நுட்ப நிபுணத்துவம் மற்றும் நிதி ஆதாரங்களை கொண்டு வரலாம் என்றாலும் அவை எப்பொழுதும் உள்ளூர் சமூகங்களின் குறிப்பிட்ட தேவைகள் மற்றும் திறன்களுக்கு ஏற்றதாக இருக்காது. கம்யூனிட்டி பேஸ்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் உள்ளூர் அறிவு, வளங்கள் மற்றும் பேரிடர் அபாயங்களை எதிர்கொள்ளும் திறன்களை திரட்டுவதற்கு முன்னுரிமை அளிக்கின்றது. சமூகங்கள் தலையிடுவதை செயல்படுத்துவதில் முன்னணி வகிக்கின்றது. பாரம்பரிய சமாளிப்பு உத்திகள் உள்ளூர் நெட்வொர்க்குகள் மற்றும் சமூகம் சார்ந்த அமைப்புகளில் பின்னடைவை மேம்படுத்துகின்றன. இந்த அடிமட்ட அணுகுமுறையானது தலையீடுகள் சூழலுக்கு ஏற்றது, கலாச்சார ரீதியாக உணர்திறன் மற்றும் நீண்ட காலத்திற்கு நிலையானது என்பதை உறுதி செய்கின்றது. சமூக ஈடுபாடு மற்றும் பங்கேற்பு. பாரம்பரிய அணுகுமுறை பேரிடர் மேலாண்மை முயற்சிகளில் சமூகங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட ஈடுபாட்டை கொண்டிருக்கலாம். தகவல் மற்றும் முடிவுகள் பெரும்பாலும் மேலிருந்து கீழாக இருந்து வரும். சமூக உறுப்பினர்கள் அவசர காலங்களில் உதவியை பெறலாம் என்றாலும் அவர்கள் திட்டமிடுதல், செயல்படுத்துதல் அல்லது மதிப்பீட்டு செயல்முறைகளில் தீவிரமாக ஈடுபடாமலும் இருக்கலாம். கம்யூனிட்டி பேஸ்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் மேலாண்மையின் அனைத்து நிலைகளிலும் சமூக ஈடுபாடு மற்றும் பங்கேற்பிற்கு சிபிடிஎம் முன்னுரிமை அளிக்கிறது. இடர் மதிப்பீடுகள், திட்டமிடுதல் மற்றும் செயல்படுதல் நடவடிக்கைகளில் சமூகங்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. உள்ளூர் தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளுக்கு தலையீடுகள் பதிலளிக்கக்கூடியவை என்பதை உறுதிப்படுத்துகின்றன. இந்த பங்கேற்பு அணுகுமுறை சமூக உறுப்பினர்களிடையே உரிமை, பொறுப்பு மற்றும் நெகிழ்ச்சி உணர்வை வளர்க்கிறது. இந்த பங்கேற்பு அணுகுமுறை சமூக உறுப்பினர்களிடையே உரிமை, பொறுப்பு மற்றும் நெகிழ்ச்சி உணர்வை வளர்க்கின்றது. பின்னடைவு மற்றும் நிலைத்தன்மை. பாரம்பரிய அணுகுமுறை
பேரிடர் மேலாண்மைக்கான பாரம்பரிய அணுகுமுறை பேரழிவுகளின் போது மற்றும் அதற்கு பிறகு உடனடி தேவைகளுக்கு பதிலளிப்பதிலும் முதன்மையான கவனம் செலுத்தலாம். நீண்டகால பின்னடைவுக்கு கட்டமைக்கும் முயற்சிகளுக்கு குறைவான முக்கியத்துவம் கொடுக்கலாம். தலையீடுகள் குறுகிய கால மற்றும் தற்காலிகமானதாக இருக்கலாம். காலப்போக்கில் ஆதாயங்களை நிலைநிறுத்துவதில் சவால்களுக்கு வழிவகுக்கும். கம்யூனிட்டி பேஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆனது பேரிடர் அபாயத்தை குறைப்பதில் ஒரு முழுமையான அணுகுமுறையை எடுத்துக்காட்டுகிறது. சமூக மட்டத்தில் மீள்தன்மை மற்றும் நிலைத்தன்மையை உருவாக்குவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. சமூகங்கள் தங்கள் சொந்த பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உரிமை ஆக்குவதற்கு அங்கீகாரம் அளிப்பதன் மூலம் கம்யூனிட்டி பேஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சமூக ஒருங்கிணைப்பு, தகவல் அமைப்பு திறன் மற்றும் எதிர்கால பேரிடர்களுக்கான தயார்நிலை ஆகியவற்றை பலப்படுத்துகிறது. சுருக்கமாக கூறின், பேரிடர் மேலாண்மைக்கான பாரம்பரிய அணுகுமுறை மேல் கீழ் வெளிப்புறமாக உந்துதல் மற்றும் குறுகிய கால பதிலமைப்பு முயற்சிகளில் கவனம் செலுத்துகிறது. அதே சமயம் கம்யூனிட்டி பேஸ்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கீழ்நிலை சமூகம் தலைமை மற்றும் பங்கேற்பு அணிமுறைகளை வலியுறுத்துகிறது. மற்றும் நிலைத்தன்மையை உள்ளூர் சமூகங்களின் பலம், அறிவு, வளங்கள் அங்கீகரிப்பது, பயன்படுத்துவதன் மூலம் பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்கு இந்த கம்யூனிட்டி பேஸ்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மிகவும் பயனுள்ளதாக மற்றும் நிலையான அணுகுமுறையை வழங்குவதாக கருதப்படுகிறது. சமூகம் சார்ந்த இடர் மதிப்பு. சமூக அடிப்படையிலான இடர் மதிப்பீடு சமூக அடிப்படையிலான பேரிடர் மேலாண்மையின் அடிப்படை கல்லாகும். இது உள்ளூர் அபாயங்கள், பாதிப்புகள் மற்றும் திறன்கள் பற்றிய விரிவான புரிதலை சமூகங்களுக்கு வழங்குவதற்கு சமூகம் சார்ந்த இடர் மதிப்பீட்டின் செயல்முறை மற்றும் முக்கியத்துவத்தை இன்று நாம் பார்க்கலாம். சமூக பங்கேற்பு. சமூக அடிப்படையிலான இடர் மதிப்பீட்டில் மதிப்பீடு செயல்முறை முழுவதும் சமூக உறுப்பினர்களின் செயலில் பங்கேற்பு மற்றும் ஈடுபாடு ஆகியவற்றை அடங்கும். இந்த பங்கேற்பு அணுகுமுறை உள்ளூர் அறிவு, உணர்வுகள் மற்றும் முன்னுரிமைகள் மதிப்பீட்டில் இணைக்கப்படுவதை உறுதி செய்கிறது. மேலும் இது சூழலுக்கு பொருத்தமானதாகவும் துல்லியமானதாகவும் ஆக்குவிக்கிறது. உள்ளூர் சூழல் மயமாக்கல். சமூகம் சார்ந்த இடர் மதிப்பீடு அதன் புவியியல் இருப்பிடம், சமூக பொருளாதார நிலை, கலாச்சார விதிமுறைகள் மற்றும் பேரறிவுகளுடன் கூடிய வரலாற்று அனுபவங்களை உட்பட சமூகத்தின் குறிப்பிட்ட பண்புகள் மற்றும் இயக்கவியல் ஆகியவற்றை கருதுகிறது. உள்ளூர் சூழல்களுக்குள் மதிப்பீட்டை சுழலாக்குவதன் மூலம் சமூகம் எதிர்கொள்ளும் தனித்துவமான அபாயங்கள் மற்றும் பாதிப்புகள் பற்றிய நுண்ணறிவுகளை இது வழங்குகிறது. 3. பல அபாய அணுகுமுறை. சமூகம் சார்ந்த இடர் மதிப்பீடு சமூகத்தை பாதிக்கக்கூடிய பரந்த அளவிலான இயற்கை, தொழில்நுட்ப மற்றும் சமூக பொருளாதார அபாயங்களை கருத்தில் கொண்டு பல ஆபத்து அணுகுமுறைகளை ஏற்றுக்கொள்கிறது. இந்த விரிவான அணுகுமுறையானது சமூகங்கள் அவற்றின் சாத்திய கூறுகள் மற்றும் சாத்தியமான தாக்கத்தின் அடிப்படையில் அபாயங்களை கண்டறிந்து முன்னுரிமை அளிக்க அனுமதிக்கிறது. மேலும் வளங்கள் திறம்பட ஒதுக்கப்படுவதை உறுதி செய்கிறது. தரவு சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வு. சமூகம் சார்ந்த இடர் மதிப்பீடு என்பது சமூக ஆய்வுகள், நேர்காணல்கள், குழு விவாதங்கள், வரலாற்று பதிவுகள் மற்றும் வரைபடங்கள் உட்பட பல்வேறு ஆதாரங்களில் இருந்து தரவை சேகரித்து பகுப்பாய்வு செய்வதை உள்ளடக்கியுள்ளது. இடர் முன்னுரிமை மற்றும் முடிவெடுப்பதற்கான அடிப்படையை வழங்கும் அபாயகரமான பகுதிகள், பாதிக்கப்படக்கூடிய மக்கள் தொகை, முக்கியமான உள்கட்டமைப்பு மற்றும் ஆபத்தில் உள்ள சொத்துக்களை அடையாளம் காண இந்த தரவு பயன்படுத்தப்படுகிறது. இடர் மேப்பிங் மற்றும் காட்சிப்படுத்துதல். சமூக அடிப்படையிலான இடர் மதிப்பீட்டில் பெரும்பாலும் இடர் வரைபடங்கள் உருவாக்குதல் மற்றும்
சமூக உறுப்பினர்கள் மற்றும் பங்குதாரர்கள் கண்டுபிடிப்புகளை தெரிவிக்க காட்சிப்படுத்துதல் ஆகியவை இதில் அடங்கும். இந்த வரைபடங்கள் சமூகத்தில் உள்ள இடர்பாடுகள், பாதிப்புகள் மற்றும் திறன்களின் பரவலான பரவலை விளக்குகின்றன, விழிப்புத்திறனை ஏற்படுத்துகின்றன, உரையாடல்களை எளிதாக்குகின்றன, முடிவெடுப்பதை தெளிவுபடுத்துகின்றன. இவை அனைத்தையும் இடர் மேப்பிங் மற்றும் காட்சிப்படுத்துதல் வெளிப்படுத்துகிறது. திறனை கட்டி எழுப்புதல் மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். சமூகம் சார்ந்த இடர் மதிப்பீடு சமூகத்தில் திறன் மேம்பாடு மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை வழங்குகின்றன. தரவு சேகரிப்பது, பகுப்பாய்வு செய்வது மற்றும் விளக்கம் கூறுவது ஆகியவற்றில் சமூக உறுப்பினர்களை ஈடுபடுத்துவதன் மூலம் பேரழிவு அபாயங்களை பற்றி அவர்களின் புரிதல் மற்றும் இடர் குறைப்பு முயற்சிகளுக்கு பங்களிக்கவும் திறனை மேம்படுத்துகின்றன. இடர் தொடர்பு மற்றும் திட்டமிடுதல். சமூகம் சார்ந்த இடர் மதிப்பீட்டின் கண்டுபிடிப்புகள் பேரிடர் மேலாண்மை திட்டங்கள் மற்றும் உத்திகளை உருவாக்குவதற்கான அடிப்படையாக செயல்படுகின்றன. முன்கூட்டியே எச்சரிக்கை அமைப்புகள், உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் மற்றும் சமூகம் சார்ந்த தகவல் நடவடிக்கைகள் போன்ற தலையீட்டிற்கான முன்னிருப்பை பகுதிகளை கண்டறிவதன் மூலம் சமூகங்கள் தங்கள் பாதிப்பை குறைக்கவும், பேரழிவுகளை தாங்கவும், திறனை அதிகரிக்கவும், செயலாக்கமான நடவடிக்கைகளை எடுக்கவும் இது உதவுகின்றது. சுருக்கமாக கூறின், சமூகம் சார்ந்த இடர் மதிப்பீடு என்பது ஒரு பங்கேற்பு, சூழல் சார்ந்த மற்றும் பல ஒழுங்குமுறை செயல்முறைகள் ஆகும். இது சமூகங்களுக்கு அவர்களின் பேரழிவு அபாயங்கள் மற்றும் பாதிப்புகள் பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகின்றது. சமூகங்கள் தங்கள் இடர்களை புரிந்து கொள்வதற்கும் முன்னுரிமை அளிப்பதற்கும் அதிகாரம் அளிப்பதன் மூலம் இது பயனுள்ள பேரிடர் அபாய குறைப்பு மற்றும் மேலாண்மை முயற்சிகளுக்கு அடித்தளமாக அமைகின்றது. சமூகம் சார்ந்த இடர் மதிப்பீடு, அபாய மதிப்பீடு. சமூக அடிப்படையிலான பேரிடர் மேலாண்மை கம்யூனிட்டி பேஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டின் கட்டமைப்பிற்குள் சமூக அடிப்படையிலான இடர் மதிப்பீட்டின் முக்கிய அங்கமாக அபாய மதிப்பீடு உள்ளது. இது ஒரு சமூகத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் பல்வேறு இயற்கை, தொழில்நுட்ப மற்றும் சமூக பொருளாதார அபாயங்களை கண்டறிந்து மதிப்பீடு செய்வதற்கு இது உதவியாக இருக்கிறது. அபாயங்களை கண்டறிதல். சமூகத்தை பாதிக்கக்கூடிய சாத்தியமான அபாயங்களை கண்டறிவதன் மூலம் அபாய மதிப்பீடு தொடங்குகிறது. வெள்ளம், பூகம்பம், சூறாவளி, காட்டுத்தீ, நிலச்சரிவு மற்றும் வறட்சி போன்ற இயற்கை ஆபத்துகள், அத்துடன் தொழில்துறை விபத்துகள், ரசாயன கசிவுகள் மற்றும் உள்கட்டமைப்பு தோல்விகள் போன்ற தொழில்நுட்ப ஆபத்துகளும் இதில் அடங்கும். வறுமை, சமூகம் அமைதியின்மை மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை போன்ற சமூக பொருளாதார ஆபத்துகளையும் கருத்தில் கொள்ளலாம். அபாய குணாதிசயங்களின் பகுப்பாய்வு. ஆபத்துகள் அடையாளம் காணப்பட்டவுடன் அவற்றின் அதிர்வெண் அளவு, கால அளவு மற்றும் இடஞ்சார்ந்த அளவு உட்பட அவற்றின் குணாதிசயங்களை பகுப்பாய்வு செய்வதை அபாய மதிப்பீடு உள்ளடக்கியுள்ளது. இந்த பகுப்பாய்வு உள்கட்டமைப்புக்கு சேதம், உயிர்கள் மற்றும் வாழ்வாதார இழப்புகள், அத்தியாவசிய சேவைகள் சீர்குலைவு மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவு உள்ளிட்ட சமூகத்தின் மீதான ஆபத்துகளின் சாத்தியமான தாக்கங்களை புரிந்து கொள்ள உதவுகின்றது. பாதிப்பு மதிப்பீடு. அபாய மதிப்பீடு என்பது பாதிப்பு மதிப்பீட்டின் நெருக்கமான இணைக்கப்பட்டுள்ளது. இது கம்யூனிட்டி பேஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டில் உள்ள அபாய மதிப்பீடு என்பது அபாயங்களை அடையாளம் கண்டு பகுப்பாய்வு செய்வதில் சமூக உறுப்பினர்களின் செயலில் ஈடுபாடு மற்றும் பங்கேற்பு உள்ளடக்கிய இந்த பங்கேற்பு அணுகுமுறை உள்ளூர் அறிவு மற்றும் உணர்வுகள் மற்றும் அனுபவங்களை மதிப்பீட்டில் இணைக்கப்படுவதை உறுதி செய்கிறது. மேலும் இது மிகவும் துல்லியமானதாகவும் பொருத்தமானதாகவும் நம்பகமானதாகவும் கருதப்படுகிறது. முடிவில், சமூக அடிப்படையிலான பேரிடர் மேலாண்மை என்பது பேரிடர் அபாய குறைப்பு மற்றும் மேலாண்மைக்கான முழுமையான மற்றும் உள்ளடக்கிய அணுகுமுறையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. இது உள்ளூர் சமூகங்களை முடிவெடுக்கும் மற்றும் செயல்பாட்டின் மையத்தில் வகிக்கிறது.
கம்யூனிட்டி பேஸ்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சமூகங்கள் தங்கள் தனிப்பட்ட பலம், அறிவு மற்றும் வளங்களை அங்கீகரித்து அவர்களின் சொந்த பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உரிமையாக்குவதற்கு அதிகாரம் அளிக்கிறது. பேரிடர் மேலாண்மையின் அனைத்து நிலைகளிலும் சமூக உறுப்பினர்களை தீவிரமாக ஈடுபடுத்துவதன் மூலம் இடர் மதிப்பீடு செய்வர் மற்றும் திட்டமிடுதல் முதல் தயார்நிலை, பதில் மற்றும் மீட்பு வரை கம்யூனிட்டி பேஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டின் தலையீடுகள் சூழலுக்கு ஏற்றவாறு கலாச்சார ரீதியாக உணர்திறன் மற்றும் உள்ளூர் தேவைகளை மற்றும் முன்னுரிமைகளுக்கு பதிலளிக்கின்றன. நன்றி, வணக்கம்.